பொதுவாகவே ஒவ்வொருத்தரோட ராசி அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும். அந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே புதனே அதிபதியாக வரதுனால இயல்பாகவே உங்களுக்கு பார்த்திங்களா புத்திசாலித்தனம் அதிகன்னே சொல்லலாம். அதே மாதிரி சிறந்த ஒரு பேச்சாற்றல், இரட்டை குணம் மற்றும் கலகலப்பான சுபாவம் கொண்டவங்க. இவங்க எப்போதுமே ஒரு நகைச்சுவை உணர்வோடைய எல்லாத்துட்டையுமே எளிதில் பழகும் ஒரு தன்மை கொண்டவங்க. அதே மாதிரி ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடியவங்க. அதே சமயம் புதிய விஷயங்களை கற்பதிலும் சரிங்க, அதை அலசி ஆராய்வதிலும் ரொம்ப ஒரு திறமை வாய்ந்தவங்க. இவங்க கூச்ச சுபாவம், பதட்டம், அடிக்கடி மனமாற்றம் கொள்ளும் ஒரு தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க எந்தெந்த விஷயத்தில் அவங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேணும், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், மேலுமே இவங்க இந்த டைமில் பார்த்திங்களா உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ், இது எல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே இருக்குங்க. தோற்றம், புதுமை, ஸ்டைலு, அதே மாதிரி மற்றவங்க இவங்க இருக்கக்கூடிய திசையை ஒரு முறை பார்த்தாலே அவங்கள தன்னோட பக்கம் ஈர்க்கும் ஒரு திறன் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அவங்களுடைய இந்த திறனை பற்றி அவங்க ஒருபோதுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்தில் தாங்கள் தான் ரொம்ப கவர்ச்சிகரமான நபர் அப்படிங்கிறத மிதுன ராசிக்கார் அறிந்து இருப்பாங்க. அதே மாதிரி அதை பற்றி எல்லாமே ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் அவங்கள பாதிப்பதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். பிறவிலேயே சாகசங்களை விரும்பும் இவங்க பொழுதுபோக்குக்காக நிறைய சாகசமான விஷயங்களை செய்வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே பல இடங்களில் தங்களோட சாகசத்தை காட்டி விடுவாங்க. அதே மாதிரி திறமையான வாழ்க்கைக்கு துணை வரை தேடுவதாக இருந்து இந்த மிதுன ராசி நேயர்கள் ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகாக நிறைப்பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான வாய்ப்புகள்லாம் நிறையவே காத்திருக்கு. இந்த காலத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிந்தனை அதிகரிக்கும். புதிய கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள், தத்துவ பார்வைகள் மீது ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. வெளிநாட்டு கலாச்சாரம், மொழிகள், புதிய வாழ்க்கை முறைகள் குறித்து அறிய விரும்புவீங்க. இதனால் தனிப்பட்ட வளர்ச்சியும் மன நிறைவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கும் திறனானது இந்த டைமில் கிடைக்குங்க. அதே மாதிரி கும்பராசி இந்த ராசிக்கு 9ஆம் இடமாக அமைவதனால இது பாக்கியம், தெய்வீகம், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், குருவோட அருள், வாழ்க்கை வழிகாட்டுதல் போன்றவை எல்லாமே குறிக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் பார்த்திங்களா துணையாக நிற்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும். நீண்ட நாளாகவே முயன்று வந்த காரியங்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிறந்த ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அமைஞ்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடுகள் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஆராய்ச்சி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் போன்ற துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதனைகள் எல்லாமே படைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இனி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே நிறைய காத்திருக்கு. குறிப்பாகவே கல்வி, ஊடகம், எழுத்து, பத்திரிகை, தகவல் தொழில்நுட்பம், ஆலோசனை, பயிற்சி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வேலை மாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய சந்தைகள், புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகுவாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நிலையான வருமானத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட அதனை எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கிழக்கு நிலைகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. முதலீடு, சேமிப்பு, நிலம், வீடு போன்ற சொத்துக்கள் தொடர்பான விஷயத்திலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருந்தால் கூட அதிக ஆடம்பர செலவுகள் மற்றும் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள்
காசு இருக்குன்னு சொல்லி சும்மா ஆடம்பரமாக செலவு செய்கிறத குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகளில் நல்லிணக்கம் அதிகரிக்கும். அதாவது மற்றவங்க உங்களை மதிக்கிற அளவுக்கு உங்களோட உயர்வான ஒரு நிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்குமே உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சிறப்பாக இருக்கும். பெற்றோர், ஆசிரியர், வழிகாட்டிகள் ஆகியவங்க ஆதரவுமே உங்களுக்கு ஆசீர்வாதமே நிச்சயமாக கிடைக்கும். திருமணமாகாத நீண்ட நாளாகவே காத்திருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோட புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கும் நல்ல வரன் கிடைக்க இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட உறவு மேலுமே வலுப்பெறும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்குங்க. உடல்நல கோணத்தில் பார்க்கும்போது இந்த காலம் பெரும்பாலுமே சீரான ஆரோக்கியத்தை கொடுக்கும். இருந்தால் கூட அதிக பயணம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம், இது எல்லாமே சிறிய உடல் சோர்வு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து புதன் பகவானை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆன்மீக ரீதியாகவும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பானதாக மாறப்போகுது. கோவில் வழிபாடு, தியானம், சாஸ்திர வாசிப்பு, குரு சேவை, இது எல்லாத்துலேயுமே ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் மன அமைதி கிடைக்கும். தன்னம்பிக்கையுமே உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நேர்மறையான சிந்தனை வளர்ச்சி பெறும். வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலையானது உங்களுக்கு உருவாகும். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் கும்பத்தில் இருக்கும் காலகட்டமாக இருக்குது. பாக்கியம், அறிவு, அனுபவம், இது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு முக்கியமான காலகட்டமாக அமைய போகுது. மேலுமே தொழில், கல்வி, பொருளாதாரம், குடும்பம், ஆன்மீகம் என அனைத்து துறையிலுமே நல்ல வளர்ச்சி காணப்படும். பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணிவு, ஒழுக்கம், தொடர்ச்சியான முயற்சி, இது எல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலத்தோட முழு பலனையும் நிச்சயமாக உங்களால் பெற முடியும். தன்னம்பிக்கையோட நேர்மறை செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வளமாக மாற்றும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த பிறக்க போகும் மாசி மாதத்தில் ராசி அதிபதி புதன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் கும்ப சஞ்சரிக்கிறாரு. ஸோ மாசி 14/26/2026 அன்று கும்பராசியில் வக்கரம் அடைவாருங்க. கோட்டு சார கிரகங்கள் மிக சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால சுகமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதே மாதிரியுமே புகழோட உச்சிக்கு செல்ல போகிறீங்க. ஆன்ம பலம் மற்றும் புது பொலிவு ஏற்படும். வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எவராலுமே சாதிக்க முடியாத செயல்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து சாதித்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. நினைத்ததை நடத்தி நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைச்சிருக்கு. கடந்த காலங்களில் பட்ட கஷ்டத்திற்கு எல்லாமே தற்போது பலன் நிச்சயமாக கிடைக்கும். தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டம் பூர்த்தியாகும். குடும்ப வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. வீண் அலைச்சல், தூக்கமானது விலகும். குடும்ப விசேஷங்களில் முதல் மரியாதை, உங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. காணாமல் போன பொருட்கள், முக்கிய ஆவணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் இருக்கும். ஞாபக சக்தியானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி காதல், திருமண முயற்சி வெற்றி கொடுக்கும் வகையில் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. குழந்தைகளால் ஏற்பட்ட சங்கடங்களுமே சீராகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புமே அமையும். அதே மாதிரி குலதெய்வ அருள் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையுமே கிடைக்குங்க. அதே மாதிரி 17/2/2026 அன்று வரக்கூடிய இந்த அமாவாசை, மாசி அமாவாசையானது இருக்குங்க. அந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் பார்த்திங்களா, இறந்தவர்களோட படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு நீங்கள் ஒரு மாலை வாங்கி போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனால் சனி பகவான் பார்த்திங்களா மகிழ்வார். இதனால் உங்களுக்கு முன்னோர் ஆசையும் கிடைக்கும், குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவானோட அருளும் கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. இது சரியாக பயன்படுத்திக்கோங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இருக்க போகுது. சுய சம்பாத்தியமானது உங்களுக்கு பெருகும். சொந்த காலில் நீங்கள் நின்று உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறப்போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியுமே அதிகரிக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். ஒரு கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைத்த நிலைகள்
எல்லாமே இந்த டைமில் மாற ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகளுமே வசூலாகும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தனவரவில் நிலவிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பொன் பொருளுமே சேரும். பற்றாக்குறை வருமானத்தில் வாழ்ந்த குடும்பம் நிறைவான வருமானத்தோட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக மாறப்போகுது. தடைப்பட்ட வாடகை வருமானங்கள் வந்து சேரும். மனதில் இருந்த நீண்ட நாள் கவலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பல வருடமாகவே தீராத பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு போகுது. அதே மாதிரி புதிய சொத்துக்களுமே சேரும். ஸ்திர சொத்துக்களோட மதிப்புமே அதிகரிக்கும். சுய நிகழ்விற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். சொத்து, தொழில், சுய செலவிற்காக வாங்கிய கடன்கள் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புமே நிறைய இருக்குது. லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். நேரம் காலம் பார்க்காம அதிகம் நீங்கள் உழைச்சி கொண்டே வெறும் முயற்சியை மட்டும் செஞ்சுட்டு இருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுவாரஸ்யமான வாழ்க்கையாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு கோயிலுக்குமே நீங்கள் தினமும் செல்ல முடிஞ்சவங்க செல்லுங்க. அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தின் கோயிலுக்கு நீங்கள் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முடியாதவங்களுக்கு, அதாவது ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்பத்திற்குமே ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.